ஹாய் எல்ஏ ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய லெக்சர் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வீடை பார்த்தோன்னே கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நாளை மறுநாள் 27ஆம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செம முகூர்த்த நாள், நல்ல நாள். அன்னைக்கு வந்து நம்ம வீட்டோட முதல் படி, முதல் படி வந்து பூமி பூஜை போட்டோம். காங்கிரட் போட்டாச்சு. இது 3வது படியை வந்து நில வைக்க போகிறோம். வீட்டுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு வச்சு நில வைக்க போகிறோம். கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோ. அதை பத்தி தான் நிறைய அதெல்லாம் காட்ட போறோம் பாருங்க. ஆமா, எப்படி எல்லாம் ரெடி பண்ணி இருக்கு. நாங்களே இன்னைக்கு தான் வந்து பாக்குறோம். நேற்று வந்துட்டேன்னா அருள் வரல. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு நில கதவு இல்லை நிலை எல்லாத்தையும் உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல பார்ப்போம். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். நிலவாசல் தான் கதவு. நம்ம வீட்டுல வந்து சிங்கிள் டோர் ஓகே பண்ணியாச்சு. இங்க இருந்தா வெளிச்சம் பத்துதா, இங்க கிளாரிட்டிக்கு தான் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. சோ இதுதான் நம்ம நிலது. இது வந்து நாளைக்கு தூக்கி வச்சிருவோம் நினைக்கிறேன். நாளை கழிச்சு நாளை மறுநாள் நல்லா பெரிய சைஸே போட்டு கொடுத்துட்டாப்புல. எல்லாருக்கும் இந்த ஒரு கல்லு வரும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு ஜானுக்கு கிட்ட இருக்கு, ஒரு ஜானை தாண்டிடுச்சு. பெருசா போட்டிருக்காப்புல, தூக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. சூப்பரா இருக்கு. இததான் நம்ம வாசல், ஃப்ரண்ட் வாசல். இதுக்கு மேலதான் உங்களுக்கு டிசைன் ஆமா வரும். அது எப்படின்னா அந்த அங்க போய் கதை விட சொல்றேன். அந்த அப்படியே தூக்கி இதுல வச்சிருவோம். அப்படிதான் வைப்பாங்க நினைக்கிறேன். நம்ம அப்படிதான் வீட்டுல வச்சு நம்ம வர முடியல, நம்ம போ பார்க்கல. அத இங்க வந்து தூக்கி அப்படியே வச்சிருவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு வெளியில இந்த ஆப்போசிட்ல தான் அந்த டிசைன் வருமா. இது இவ்வளவு பெருசா டிசைன் வருமா, மேல பெரிய டிசைன் பிரம்மாண்டமா. ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கும்போது கதை ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல இன்ஜினியர். இதுதான் ஃப்ரண்ட். அதே மாதிரி பேக்குமே ரெடி பண்ணி வச்சாச்சு, இந்த ரூமுக்குமே ரெடி பண்ணியாச்சு, பக்கத்து ரூமுக்கே ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே ரெடி. ஜன்னல் அதே மாதிரி சூப்பரா, ஜன்னலும் பெருசா இருக்கு. அது அந்த ரூம்ல இருக்கு, காட்டுறோம். அதே இருக்கு. இது நிலக்கதை வந்து நமக்கு வந்து உண்மையிலேயே பெருசா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நமக்கு வந்து 2 டோர் போடல. இப்ப ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல சிங்கிள் டோரு. அதுல வந்து என்ன டிசைன் பேர்லாம் கொடுக்கல. அதுல வந்து என்ன டிசைன் கொடுக்க போறோம்னா அது சர்ப்ரைஸாவே இருக்கணும். ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும் என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பத்தியோட உள்ள ஒரு பொருள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ கதவுல அப்படியே ஃபுல்லா ஒரு டோர் ஃபுல்லாவே அப்படியே கொடுக்க போறோம். அப்படியே கண்டிப்பா அதை பாப்பீங்க. அதை அடிச்ச பிறகு நாங்களே வீடியோ போடுவோம், பாருங்க. அதை எஸ், அந்த பின்னாடி இருக்கிறது தான் இது. இந்த இதுதான் நம்ம ரூமுக்கு வர கதவு. இது ஒரு பின்னாடி முன்னாடி எல்லாம் வர்றது. இந்த கீழே ஒண்ணு இருக்கு. என்னப்பா கீழே ஒரு நல்ல கதை. Dress வைக்கிறது இல்ல, கதவு வீட்டு கதவு. Dress வைக்கிறது அடியது. மண்ணு போட்டுருக்கு. எஸ், நம்மளுடைய ஜன்னல் எடுத்து காட்டட்டுமா? வாங்க. இது வந்து இவங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து இங்க லெக்சர் தூங்குறதுக்கு, மைதர்சன் தூங்குறதுக்கு இந்த இடம். எல்லாரும் வீடியோல சொல்லுவாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம். சோ இதான் ஜன்னல். இது ஹாலுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். என்னமா இதுதான் ஹாலுக்கு. ஆமா, இது ஹாலுக்கு மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய கதவு ஜன்னல் இது. இந்த ஜன்னல் ஹாலுக்கு. சோ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு சைஸ் கொஞ்சம் கம்மியாகும் நினைக்கிறேன். இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். இது நாங்க சொன்னதால இங்க. சோ இந்த ஜன்னல் எல்லாமே இது ஒரு 4-5. இந்த அங்க 2 இருக்கு. கிச்சனுக்கு வர ஜன்னல் ஒன்று, கிச்சனுக்கு வர ஜன்னல் அது இருக்குல்ல. கிச்சனுக்கு வர சின்ன சைஸ். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே நல்லா பெருசா தான் போட்டுருக்காரு. நமக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாதுங்க. எனக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும். சோ இந்த மாதிரி தான் இது வந்து நம்ம ஃபுல்லா ஜன்னல் தான். இது நம்ம வீட்டுக்கு. இந்த வீடியோ எல்லாம் நீங்க எப்ப ஃபிட் பண்றதெல்லாம் பார்க்க போறீங்கன்னா 27ஆம் இதெல்லாம் மாட்டோம்னு தெரியல. பட் நிலக்கதை வைக்கிறது. ஆமா, அதெல்லாமே அன்னைக்கு தான் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. 27ஆம் விநாயகர் சதுர்த்தி காலை 9 to 10. 9 to 10. ஆமா, அந்த நேரத்துல தான் வைக்க போறோம். சோ எல்லாமே நல்லாவே நடக்கணும். சீக்கிரம் நல்லபடியா வீடை கட்டிடுவோங்கிற ஒரு இருக்கு. நிலம் வச்சாதான் எதுனாலும் பண்ண முடியும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நிலைய வச்சு முடிச்சிருவோம். சொல்லு, இது என்னது? இங்க வந்து என்ன ரூம் தரிசா? இங்க பாரு, அங்க போய் என்ன ரூம் சொல்லுவா. இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இது கிச்சன், இது பாத்ரூம்னு. எதுமா பாத்ரூம்? எது பெட்ரூம்? பெட்ரூம் எங்க? விளையாடுவாங்க அந்த போட.
வந்து கேக் கேட்டான். வீட்டில் இருந்து நம்ம கிளம்பி இங்கே கீழமங்கலம் வீட்டுக்கு வந்துட்டோம். தர்ஷன் கேக் கேட்டான். அதனால கேக் வாங்குறதுக்கு போறாங்க. அப்போ மகன் இந்த பாருங்க இப்பதான் வந்தோம் வீட்டிலேருந்து சொன்னேன். வீட்டிலேருந்து வந்தோம். ஆமா காமிச்சேன். கேக்லாம் வாங்கிட்டாங்க பிள்ளைக்கு. அந்த வீடியோ எடுத்தேன். ஆமா வீடியோ எடுத்தியா? கேக்கே இல்லையா? கேக் அவன் வேற ஓப்பன் பண்ண போறான். தம்பி இங்கே வந்து அந்த ஏதாவது வாங்கி சாப்பிடுவான். ஓ சிக்கன் பப்ஸ் ரொம்ப பிடிக்கும். கீரமங்கலத்தில் போட்டேன். எதை போட்டேன்? ரிமோட்டு உனக்கு வேணாம் தாண்டா விட்றா. ஸோ 27ஆம் தேதி தான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனு. நல்லபடியாக முடியணும் வேண்டிக்கிறோம். அதனால் கோயிலுக்கெலாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படி இங்கே கீரமங்கலத்துக்கு வந்தோம். இதுக்கப்புறம் ஃபுல் ட்ராவலு. ஆல்ரெடி நேற்று காலையிலேருந்து சுற்றிட்டு நைட்டு தான் கீரமங்கலத்துக்கே வந்தோம். இதுக்கப்புறம் வந்து 27ஆம் தேதி ஃபங்க்ஷனை முடிச்சு ஒரு வழியாக முடிச்சுட்டு திருப்பி ஈரோடு போகிறோம். 27ஆம் தேதி ஈரோடு கிளம்புறோம். ஏன் அப்படின்னா என் தங்கச்சிக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வளகாப்புன்னு சொல்லிட்டு. அதனால் 28ஆம் தேதி வளகாப்புனால திருப்பி அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ஒரு ட்ராவல் இருக்குது. அது வந்து கம்மிங் சூனில் சொல்கிறோம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியும். ஆமாம் அது கன்ஃபார்ம் ஆனதும் சொல்கிறோம். அதுவும் ரொம்ப தூரம். அதனால அங்கிட்டேருந்து போகிற மாதிரி ஒரு 7 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒன் டே பிளாக் போகிறோம் கீரமங்கலத்தில். ஆமாம் நிறைய பேர் சமையல் எல்லாமே நான் தான் சமைச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல். நாளைக்கு என்ன சமைக்க? நாளைக்கு ஏதாவது சமைப்போம். சரி ஓகே கண்டிப்பாக. இது வந்து நாங்கள் ரொம்ப வீடியோலாம் நிறையலாம் எடுக்கல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சாச்சு. ஆமாம் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோ சொன்னீங்க மாதிரி உங்களுடைய லெக்சர் பாய்.